பெங்களூர்ல வேலை பார்த்த கேரள பொண்ணு அஞ்சலி. ஓணம் பண்டிகை வந்தா போதும் மனசெல்லாம் வீட்டு சாப்பாட்டுக்காக ஏங்கும். அதனால வருஷம் ஃப்ரெண்ட்ஸுக்காக 26 வகை பதார்த்தத்தோட ஒரு தரமான வாழை இலை சத்யாவை சும்மா பின்னி பெடல் எடுப்பாங்க. ஒரு நாள் அவங்க ஃப்ரெண்டு சாப்பிட்டு எமோஷனல் ஆகி, அஞ்சலி, இது என் அம்மா சமைச்சது மாதிரியே இருக்கு. நீங்க ஏன் இத ஒரு தொழிலாக தொடங்க கூடாது? அன்னைக்கு தட்டுன பொரிதான் அஞ்சலியோட வாழ்க்கையவே மாத்துச்சு. அதை பத்தி சீரியஸா யோசிக்க ஆரம்பிச்சாங்க. அடுத்த வருஷம் கையில இருந்து வெறும் 50,000 சேமிப்பை வச்சு அவங்க வீட்டு கிச்சன்ல இருந்தே ஒரு சின்ன முயற்சியை ஆரம்பிச்சாங்க. வாட்ஸ்அப்ல ஒரு சிம்பிள் மெனுவை ரெடி பண்ணி சில அபார்ட்மெண்ட் குரூப்ல ஷேர் பண்ணாங்க. அவங்க இலக்கு ஒரு 30 ஆர்டர் வந்தா போதும். ஆனா வந்ததோ 100 ஆர்டர். அவ்வளோதான். 2 பேரை ஹெல்ப்புக்கு வச்சுக்கிட்டு பகலா உழைச்சு சொன்ன நேரத்துல எல்லாருக்கும் டெலிவரி பண்ணாங்க. அது அவங்களுக்கு ஒரு கான்ஃபிடன்ஸை கொடுத்தது. அன்னைக்கு பிறந்ததுதான் அம்மாஸ் கிச்சன் பிராண்ட். இதே ஸ்டோரி மாதிரி உங்களோட அடுத்த பெரிய பிசினஸ் ஐடியா உங்க பாரம்பரியத்துல இருந்தே ஒளிஞ்சிருக்கலாம். நீங்க ஜாலிக்காக பண்ற ஒரு விஷயம் உங்க வெற்றிக்கு வழியா இருக்கலாம். அஞ்சலி ஒரு பிரச்சனைய பார்த்தாங்க. மக்களுக்கு வீட்டு சாப்பாடு மிஸ் ஆகுது, அதுக்கு ஒரு தீர்வை கொடுத்தாங்க. அவ்வளவுதான், சிம்பிள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.